நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்? சாதனை பெண்கள் வரலாறுனா ஜோன் ஆஃப் ஆர்க் இவங்களை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க வந்து கிபி 1412 ஜனவரி 6ஆம் தேதி பிறந்துட்டாங்க. ஞாபகம், ஜனவரி 6. பிரான்ஸ் நாட்டில் உள்ள டாம் ரோமி என்ற இடத்துல பிறந்துட்டாங்க. இவங்க தந்தை பேர் வந்து என்ன பேர் சொல்லுங்க? இது அப்புறம் தாயார் பேர் இசபெல்லா. அப்புறம் வந்து இதுல வந்து இவங்க வந்து மூணாவது பேர் பிறந்திருக்காங்க. புனிதர் ஜோன் ஆஃப் ஆர்க். இது ஒரு கேர்ள் தானா? இது ஒரு கேர்ள் தான். இவங்க வந்து என்னன்னா 12 வயசு வரைக்கும் சராசரியாக நம்ம மேலே இப்படி வாழ்ந்துருக்காங்க. வந்து இவங்க இவங்க அப்பா வந்து விவசாயி, அம்மா வந்து சாதாரணமாக இப்படி இவங்களே மாதிரி தான் கிறிஸ்டின் கத்தோலிக்க மதத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க. அப்போ வந்து 12 வயசுல இவங்க படிக்கலாம் போகவே இல்லை. சர்ச்சில் தான் அவங்க பிள்ளையை கற்றுக்கிட்டாங்க. சர்ச்சில் போனோன்னா இவங்க வந்து அம்மாவும் அப்பாவும் என்னென்னா ரொம்ப தீவிரமாக கடவுளை நம்புவாங்க. அதே மாதிரியே இவங்களும் வளர்ந்துருக்காங்க. ஜோனா நீ வந்து கடவுளுக்காக படைக்கப்பட்ட பெண், நாட்டில் சுதந்திரம் வந்ததுக்கு பாடுபடணும் அப்படிங்கிற ஒரு மொழி எப்போதும் அவங்க கேட்டே இருக்கும். இவங்களே அடையாம வந்து இப்போ புனிதர்கள்லாம் பேசுவாங்களா, கத்தோலிக்க மதத்தில் வந்து இப்படி கடவுள் வந்து பேசுவாங்களா, இவங்களுக்கே வந்து ஒரு 12 வயசு வரைக்கும் இவங்க சாதாரணமான மனநிலை வாழ்ந்துருக்காங்க. ஆடு மேய்க்கிறது, விவசாயம், இப்படி தான். படிப்பு கிடையாது. இந்த சர்ச்சுக்கு மட்டும் போவாங்க, வராங்க, அப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கு. அப்போ வந்து என்னன்னா இந்த பிரான்ஸ் நாட்டுக்கும் நம்ம வந்து ஆங்கிலேயருக்கும் வந்து 100 வருஷமா சண்டை நடந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 100 வருஷமா சண்டை நடந்துகிட்டே இருக்கு. சின்ன பிள்ளைலேருந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்போ வந்து இந்த நாட்டை வந்து 7ஆம் சார்லஸ் இருக்காருலாம், அவர் வந்து ஆண்டுட்டு வந்துருக்காருன்னா வந்து அவர் வந்து சும்மா டம்மி பண்ணி வச்சுருக்காங்க. அவருக்கு எந்த அதிகாரமே கிடையாது. பூர்வம் வந்து இந்த இங்கிலாந்துக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சக்தி வந்து சொல்லுது, நீ தான் நாட்டை மீட்டெடுக்கணும், சார்லஸ்லேருந்து 10 சுட்டு வைக்கணும், ஆங்கிலேயிட்டேருந்து நம்ம நாட்டை மீட்டெடுக்கணும், ஒரு ஒளி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்போ இதெல்லாம் சொல்லும் போது யாருமே நம்ப மாட்டாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து தேவையில்லாத பேசாத, நீ பேசாம கல்யாணம் முடிச்சுட்டு நல்லா வாழ்க்கை வழியை பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளோ எல்லாத்தையும் சொல்லதான் முதல்ல எதிர்ப்பாகவே வந்திருக்கு. இல்லை நான் அரசனை பார்க்கணும், நான் நாட்டை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. யாருமே நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் இவரோட உறவினர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, எப்படியாவது அரசனை பார்த்து இந்த நாட்டை மீட்டெடுக்கணும், அது வந்து எனக்கு கடவுள் எனக்கு போட்ட கட்டளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய எதிர்ப்பை மீறி அப்போ வந்து சாதாரண ஒரு விவசாய பெண் வந்து அரசரை பார்க்குற சாத்தியமே கிடையாதுலாம். நிறைய எதிர்ப்பு வந்து அரசருமே இதுக்கு சம்மதிக்கவே இல்லை. அவர் எப்படியோ போராடி கடைசி கட்டமாக வந்து போகும்போது என்ன செஞ்சுருக்காங்க, சார்லஸ் மன்னர் வந்து அரசர் உட்காந்துருப்பாங்க, அந்த இடத்த விட்டு விலகி வேற ஒரு ஆசனத்தில் உட்காந்துருக்காங்க. இவங்க சோதனை பண்ணுறதுக்காங்க. இவ கரெக்டாக போய் அந்த வேற ஒரு சீட்டில் உட்காந்துருப்பாங்களா, அதுதான் அரசர் கரெக்டாக அடிச்சிட்டான். அப்போ வந்து இவ்வளோ ஞானமாக இந்த கண்ணில் வந்து ஒரு வெறி தெரியுது, ஒரு வீரம் தெரியுது. அப்போ இந்த பெண்ணிட்ட நான் வந்து நம்ம ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் மன்னர் என்ன சொல்லியிருக்காரு, 17 வயசு, நல்லா கேட்டுக்கோங்க, இவங்களுக்கு 17 வயசு, வாழ்ச்சண்டை எதுவுமே படிக்கல, தன்னம்பிக்கை, உறுதி, கடவுள் எனக்கு ஆணை விட்டுருக்காரு, வந்து நம்ம நாட்டை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு உறுதியாக சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் இவர் என்ன செஞ்சிருக்காரு, இவர் நம்பி, அப்போ இவங்களுக்கு நீளமான கூந்தல்லாம் இருக்குமா, இவங்க முடிய நல்லா வெட்டிக்கிட்டு ஆண் வேடம் போட்டுக்கிட்டு அள்ளி மலர் பொடி பிடிச்சி வெள்ளை குதிரையில அப்படி ராணி மாதிரி இப்படி போகிறாங்க. போகும்போது வந்து மன்னர் இவங்க பின்தொடர்ந்து மன்னர்கள்லாம் போகிறாங்க. அப்படியே வெற்றிகரமாக இவங்க போகிறத பார்த்து எல்லாத்துக்குமே இவ்வளோ ஒரு தைரியமான ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லி பெரிய இதாக இருக்குது. அப்போ இவங்க மீட்டெடுத்த கோட்டையை வந்து படிங்க, யார் வராம் வந்து ஆரியன்ஸ் கோட்டை அப்படிங்கிற பெரிய கோட்டை வந்து ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டே இருந்துச்சு. இவங்க வந்து போராடி அதை மீட்டு எடுத்தாங்க. பெரிய சண்டை போட்டு அதை மீட்டு எடுத்துன்னு நிறைய ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைட் பண்ணி எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்க நேரத்தில் வந்து 2வது வந்து இன்னொரு பகுதியை மீட்டு எடுக்கணும் அப்படின்னு போகும்போது வந்து இந்த பர்கண்டியரும் ஆங்கிலேயரும் இவங்களை எதிர்க்காங்க. இவங்க வந்து ஜோன் ஆஃப் ஆர்க் வந்து பர்கண்டியர் ஆங்கிலேயரை வந்து எதிர்த்து போராடிருக்காங்க. இந்த பர்கண்டியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து போர் பண்ணி நல்லா ஜெயிச்சுட்டு வந்த நேரம் மறைமுகமாக சூதால வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆங்கிலேயர் இருக்காங்கல்ல, ஆங்கிலேயருக்கு வந்து 10,000 காசுக்காண்டி வந்து இவங்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நம்ம ஜோனாக்கு வந்து ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா இவங்க மேலே ஒரு சட்டம் போட்டு இவங்க வந்து சூனியக்காரி, இவ வந்து சட்டத்துக்கு புறம்பானவா, வந்து மதத்துக்கு புறம்பானவா அப்படின்னு அனுப்பட்ட குற்றச்சாட்டு விட்டுருக்காங்க. புனிதர் பட்டம்னா விட்டுருக்காங்க. நம்ம வந்து இவங்க புனிதர் பட்டம்னா அவங்களுக்கு தெரியுங்களா, கத்தோலிக்க மதத்தில் புனிதர் பட்டம் வாங்கின பெண்ணிங்க எல்லா பட்டத்தையும் பறிச்சு எப்படி சூனியக்காரி அப்படின்னு பெரிய சட்டம்லாம் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து உயிரோடு எரிச்சு கொடுத்துட்டாங்க. எத்தனாவது சொல்லணும்னா 19 வயசுல உயிரோடே எரிச்சு கொடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோ பேர் இதாக இருக்கும்.
பார்த்துக்கோங்க 1433ஆம் ஆண்டு மே 30ஆம் தேதி வந்து இவங்க வந்து உயிரோட எரிச்சு கொண்டுட்டாங்க. அப்போ ரொம்ப சாதனையா ரொம்ப வீரமா கடைசி வரைக்கும் போராடி என்ன கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க மேல நிறைய வழக்குகள்லாம் இருந்துச்சா, நிறைய வழக்குகள்லாம் இவங்க இறந்ததுக்கு பிறகு 22 வருஷம் கழிச்சு இவங்க வழக்குகளை பூரா விடுவிச்சு, அதுக்கு முன்னாடி வந்து அரசு வந்திருக்குங்களா, அந்த அரசு இவங்க வழக்கெல்லாம் விடுவிச்சு இவங்களுக்கு வந்து புனிதர் பட்டம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இவங்களுக்கு பிரான்ஸ் நாட்டோட சின்னமா வந்து யார் அறிவிச்சிருக்காங்க, பிரான்ஸ் நாட்டோட சின்னமே வந்து ஜோனாஸ் அவங்களோட படத்தை தான் வச்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற மாதிரி சராசரி விவசாயம் பண்ணுறவங்க பின்னாடி ஒரு நாட்டோட சின்னமாகவே மாறிருக்காங்கன்னா அவங்களோட உழைப்பு தன்னம்பிக்கை. எப்படினாலும் வந்து அரசருக்கு முடிச்சுட்டு வச்சுருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவங்க சார்லஸ் மன்னனை எழுதிருக்காங்க. ஆர்லியன்ஸ் கோட்டைக்கு மன்னராகவும் ஆக்கி வச்சுருக்காங்க. அப்போ இந்த தன்னம்பிக்கையால் தான் எல்லாமே முடிஞ்சிச்சு. நம்மளோட இந்திரா காந்தி இருக்காருங்களாமா, பிரதமராக இருந்தாங்களா, அவங்க வந்து சிறு வயசுல இருக்கும்போதே இவங்களோட கதைகளை கூட படிச்சுட்டே இருந்தாங்களாம். படிச்சே இருந்து சராசரி ஒரு ஆடு மேய்க்கிறவங்க எப்படி இருக்கிறதுன்னு வெற்றி பெற முடிஞ்சது மனசுக்குள்ளேயே நம்மளும் இதே மாதிரி படித்து ஒரு நாட்டாளரும் அப்படியே தன்னம்பிக்கையாக படித்து அதுக்கப்புறம் அவங்க பிரதமராகவே ஆயிருக்காங்க. அப்போ நம்ம இவங்களை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும், கடவுள் நம்பிக்கை தன்னம்பிக்கை இருந்தால் நம்ம என்னன்னாலும் சாதனை பண்ணலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? வெரி குட்.